ஒரு புது விதமான இடத்துக்கு வந்திருக்கோம். இதில் ஒரு பழைய கால 300 வருஷம் முன்னாடி 3000 வருஷம் முன்னாடி 1800 1800னா 2200 4000 வருஷமா 400 வருஷம் முன்னாடிதே இடம். இதில் அந்த காலத்தில் வண்டி இது 2 சக்கரம் ரெட்டை சக்கரம் வண்டி இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கா. இதில் இங்கே உட்காரத்துக்கு இடம், இது உட்காருவா, உட்காந்து இதில் பின்னாடி சாமான்லாம் எடுத்துகிட்டு வருவா. இது வண்டிக்கு அந்த காலத்து வீடு பாரு, வீடு மண்ணில் இது மாதிரி கட்டியிருக்கா. இதெல்லாம் இதுக்கு பூட்டுலாம் பூட்டி வச்சுருக்கா. இன்னும் மனுஷா ஒன்றும் இல்லை, ஆனால் இது மாதிரி ஒரு வீடு. இந்த வீடு அந்த காலத்தில் கட்டின வீடு, 400 வருஷம் முன்னாடி வீடு இது மாதிரி இருக்குது. இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் உனக்கு, இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு, கேட்குறதுக்கு, சொல்கிறதுக்கெல்லாம். இதோட பின்னாடி கதவு பாரு இப்படி இருக்குது. இது தோட்டத்தில் இருக்கா. இது இப்படிலாம் இருந்துட்டு இங்கே இந்த பக்கம் காமிக்கிறேன் பாரு, இந்த பக்கம் போயின்னு இருக்கேன். இங்கே ஒரு பெரிய வீடு, சின்ன வீடு, இதெல்லாம் மாம்சம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம், அது காமிக்கிற பாரு. இந்த வீடு மாதிரி இருக்கே, இதில் மாம்சம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவா. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு வருஷம் பொருளாக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுப்பா. அதுக்கப்புறம் இதுக்கும் பின்னாடி கதவு, முன்னாடி கதவு, இது முன்னாடி கதவு பாரு. இதுக்கும் பூட்டு இருக்கா. இது அது இது நான் இதோட ஒரு இது அனுப்புகிறேன் பாரு. இதோட ஹிஸ்ட்ரி பற்றி எல்லாம் சொல்லியிருப்பா, நீ படித்தா தெரியும். நானும் அனுப்புகிறேன் தனியாகவும். ஆடு கோழியெல்லாம் வைக்கிற இடம், கட்டி வச்சுட்டு அது மூடி வைக்கிற இடம் சார். இது வளர்க்குற கோழி ஆடு இதெல்லாம் வளர்க்குற இடத்துல இது மாதிரி வச்சுருக்கா. இதோட பின்பக்கம் இந்த வீடுக்கு பாரு, செவருக்கு மணல் போட்டு வச்சு, மண் இல்லை எந்த மண்ணுன்னு தெரியாது. இல்லை காஷ்யூ நட்டு மாதிரி இருக்குது. இல்லை காஷ்யூ நட்டு இல்லை, இதுக்கு பின்னாடி கதவு கிடையாது, பின்னாடி கதவு இல்லை. இன்னொரு வீடு இங்கே பெரிய வீடு, பங்களா வீடு. இது பங்களா வீட்டிலேருந்து ஒரு இடத்துல ஒரு ரூம் காமிச்சு இல்லையா, அது தூரமான. ஆனால் அந்த ரூம் அந்த கடைசியில் ஒரு முன் கதவு இருக்குது, அங்கே போய் உட்காருவா போல் இருக்குது. இது பெரிய வீடு. இந்த வீட்டுக்கும் இது மாதிரிலாம் இருக்குது. இதோட இதுவும் ஹவுஸ் பில்டிங் டூல்ஸ் சிர்கா 1869 பண்ண இடம் இது. இதுக்கு இந்த பக்கம் டேபிள் டென்னிஸ் ஆடுவா போல் இருக்குது, கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அப்புறம் இதோட மேலே பாரு, வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தியா. இது நல்லா இருக்குது, எனக்கே பிடிச்சிருக்கு. இங்கே வந்து இருந்துடலாம் போல் இருக்குது. ஆனால் வந்தால் திருப்பி வெளியில் போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். யாரோ வந்து போகிறா. இங்கே இந்த மாதிரி ஏதோ லட்சத்தில் ஒருத்தர் ரூபா போல் இருக்குது. இது ஸ்டூலு, திண்ணைன்னு சொல்லுவோமே, திண்ணை. நான் அந்த நல்லூரில் திண்ணை மாதிரி. இது கதவு, 2 ஜன்னக்கதவு அந்த காலத்து பாரு எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த பக்கம் அந்த வீடு காமிச்சினேன், அங்கே சின்ன வீடு ஒன்று இருக்குது. அதோட ஃபோட்டோ எடுத்தேன்னா இங்கே ரவுண்டாக சேர் போட்டிருக்கா. இங்கே குளிர் காலத்தில் எல்லோரும் உட்காந்து குளிர் காயறதுக்கான இது பண்ணுவா. இது பண்ணிவிட்டு இது இன்னும் ஒன்று இருக்குது, அது பண்ணிட்டுன்னா 2 இங்கேயும் ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு இதில் ஒரே ஃபேமிலி தான். இதோட இந்த டக் அவுட் ஹோம்ஸ் லீடர் ஃபர்ஸ்ட் ஹோம் அவனோட முதல் வீடு அப்படின்னு சொல்கிறான் இது.